ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। तपोवनशकम् व्याप्तं जगत्येन चिदात्मभावात् रज्ज्वा यथा हि चराचरं यत् सन्न्यस्य सर्वं च सदात्मभावे स्वयं समस्तं च बभूव यस्तु निस्संग निर्मुक्तिपदं प्रपद्ये ब्रह्मात्मभावेन विराजितो यः श्रीसौम्यकाशीश महेश्वराय तस्मै नमः स्वामी तपोवनाय तस्मै नमः स्वामी तपोवनाय अखंड भाव शिवरूप तत्वा चिते स्वभाव परमात्म सत्य सत्यस्य सत्य सुधियैव गम्या पर प्रधानात् परमेश्वरो यः आद्यन्तहीनो निरपेक्ष दीप्तिः स्वतः स्वरूपेण विपुलितो यः श्रीसौम्यकाशीश महेश्वराय तस्मै नमः स्वामी तपोवनाय तस्मै नमः स्वामी तपोवनाय मंतुन्न शक्यो मनसा कदाचित् वक्तुन्न केनापि तथा न वाचा बोद्धुं च बुद्ध्यापि तथा न शक्यो बुद्ध्यादिसाक्षी खलु केवलो यः सर्वेन्द्रियातीतपद स्थितोऽपि सर्वेन्द्रियप्रेरयिता परो यः श्रीसौम्यकाशीश महेश्वराय तस्मै नमः स्वामी तपोवनाय तस्मै नमः स्वामी तपोवनाय शुद्धाति शुद्धं च सदा प्रबुद्धो विश्वेश्वरो विश्वपर प्रसन्नः व्यापी परब्रह्मणि मोदमानो वेदांत सार सुधिया शरण्यः एको वशी सर्वभूताधिवासः सर्वाधिपः सर्वजीवात्मको यः श्रीसौम्यकाशीश महेश्वराय तस्मै नमः स्वामी तपोवनाय तस्मै नमः स्वामी तपोवनाय अशब्दमश्वशमरूपवश्च तथा रसं नित्यमगन्धवच्च निरञ्जनं नित्यनिरीहमेकं बुद्धेः परं निर्गुणं सध्रुवं च गुह्यं गभीरं गगनोपमं यं पश्यन्ति निर्धूतमलायतेन्द्राः श्रीसौम्यकाशीश महेश्वराय
तस्मै नमः स्वामी तपोवनाय तस्मै नमः स्वामी तपोवनाय तेजोमयं दिव्यममेज शक्ति सनातनं शान्तमहामयं च अद्वैतमाश्चर्यमचिन्त्य रूपं परात्परं नित्यमनन्तमाद्यं ज्ञानप्रकाशेन विशुद्धसत्त्वो यं पश्यति स्वात्मनि चिन्त्यमानं श्रीसौम्यकाशीश महेश्वराय तस्मै नमः स्वामी तपोवनाय तस्मै नमः स्वामी तपोवनाय तस्मै नमः स्वामी तपोवनाय हरि ओम தத்துவபோதத்துக்குள்ளே போகின்றோம். முதல் பாடல் வந்தனமாக அமைகின்ற பாடல். அதை நாம் காலையிலே ஆரம்பிப்போம். மறுபடியும் அந்த பாடலை படிப்போம். அதன் பிறகு அதன் விளக்கத்தை முழுமையாக பார்க்கலாம். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே. வாசுதேவ இந்திர, வாசுதேவன் வசுதேவருடைய பையனாக இருக்கக்கூடிய வாசுதேவரை பசுக்களை எல்லாம் யார் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கின்றாரோ அந்த இந்திரன், தலைவனாக இருக்கின்ற அந்த இந்திரனை இங்கே கிருஷ்ண பரமாத்மாவை மனதிலே வணங்கி நத்வா வணங்கி விட்டு, யார் அந்த பரமாத்மா? யோகி யோகி இந்திரம், யோகிகளுக்கு எல்லாம் இந்திரனாக இருக்கின்றவர். யோகிகள் என்றால் யோகத்தை முறையாக பயின்று கொண்டு இருக்கக்கூடியவர்கள், மனதை ஒருமுகப்படுத்தி இந்திரியத்தை தன் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு ஒரே ஒரு பொருளிடத்திலே மனதை செலுத்தியவர்களாய் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு போய் பரமாத்மா சுரூபத்திடத்திலே யாரொருத்தர் வைத்து அதையே இடைவிடாத தியானித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த யோகிகளை இங்கே பரமாத்மா யோகி என்று சொல்றார். அந்த யோகிகளுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பரமாத்மா யோகீந்திரம். அப்பேற்பட்ட பரமாத்மாவை நான் நத்வா வணங்கி, எதற்காக வணங்க வேண்டும்? காலையிலே பார்த்தோம், ஞானத்தை நான் பூர்த்தி செய்ய வேண்டும், அதற்கு தடை வரக்கூடாது. இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும், அதிலும் எனக்கு தடை வரக்கூடாது. மாணவர்கள் இது நன்றாக கற்று உணர வேண்டும், அதில் தடை வந்து விடக்கூடாது. கற்றவை எனக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும், அது எனக்கு வாழ்க்கையிலே எல்லா மேன்மையும் கொடுக்க வேண்டும். ஆகினாலே மாணவர்கள் செய்கின்ற பிரார்த்தனையாகவும் இது அமைகிறது. சரி, இந்த பரமாத்மாவை வணங்குகிறார். அவர் யாரு? அவர்தான் குருவாகவும் இருக்கின்றார். குரும் குரும் நத்வா. குருவுக்கு நாம் காலையிலே விளக்கம் பார்த்தோம். யார் ஒருவர் சர்வ வித்யானாம் உபதேஷ்டுத்வா, யார் ஒருத்தர் எல்லா அறிவையும் மாணவர்களுக்கு உபதேசமாக கொடுக்கின்றாரோ அதன் மூலமாக, அந்த ஞானத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி தேகத்தில் இருக்கக்கூடிய பந்தத்திலிருந்து அவர்களை விடுவித்து பிறப்பு இல்லாத பிறப்பை சர்வேஷா ஜனகத்வா, எல்லா ஜீவராசிகளுக்கும் யாரொருத்தர் பிறப்பற்ற பிறப்பை கொடுக்கின்றாரோ பேர்பட்ட குருவை நான் வணங்கிவிட்டு, குருவுக்கு கொடுக்கக்கூடிய முதல் லட்சணம். இரண்டாவது லட்சணம் என்னவென்றால், குரு என்பவன் யாரு அப்படின்னா, இங்கே 3 லட்சணம் குருவுக்கு கொடுக்கிறார்கள். ஒன்று ஸ்மாரக, ஸ்மாரக
இரண்டாவது வாரக, வாரக. மூன்றாவது தாரக, ஸ்மாரக, வாரக, தாரக. முதல் ஸ்மாரக, ஸ்மரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஸ்மரித்தல் என்றால் இடைவிடாமல் நினைத்துக் கொண்டே இருக்கின்றான். யாரை? உண்மை பொருளை, தன்னுடைய உண்மையான சொரூபத்தை சதா சர்வ காலம் யாரொருத்தர் ஸ்மரித்துக் கொண்டே இருக்கின்றாரோ ஸ்மாரக, ஸ்மாரக குரு. தன் சொரூபத்தையே சதா சர்வ காலம் நினைத்துக் கொண்டே இருப்பவர். சரி, இது ஸ்மாரக. இரண்டாவது வாரக. வாரக என்றால் தன்னுடைய சொரூபத்திற்கு விரோதமாக எவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அவற்றை எல்லாம், அப்படிப்பட்ட விரோதமாக இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் விளக்குபவராக இருக்கின்றார். வாரக. முதல்ல உண்மையான சுரூபத்தை நினைத்தல் ஸ்மாரக. தனக்கு விரோதமாக இருக்கின்றவற்றை நீக்குதல் வாரக. மூன்றாவது, உண்மையான பொருளை நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடியவன் அதையே தன்னுடைய மனதிலே தாரணை பண்ணி அதிலேயே நிலை பெற்றிருக்கின்றான். அப்ப மூணாவது தாரக, அந்த பிரம்மத்திலேயே நிலை பெற்றிருக்கின்றான். அந்த பிரம்மத்திலேயே யார் ஒருத்தர் நிலை பெற்றிருக்கின்றாரோ, அறிவை கொண்டு நிலை பெற்றிருக்கிறாரோ அவர் தாரக குரு. சரி, நிலை பெற்றிருக்கக்கூடியவர் தன்னை நோக்கி வருகின்ற மாணவர்களுக்கு அதே தாரணா சக்தியை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். பிரம்மத்தினுடைய நிலையை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களையும் அந்த நிலையிலேயே நிலை பெற செய்யக்கூடியவன் யாரோ அவன் குரு. ஸ்மாரக, வாரக, தாரக குரு. இப்பேற்பட்ட குருவை நத்வா வணங்கி. எதற்காக அவர் வணங்குறார்? என்ன என்ன கொடுத்தார்? ஞான பிரதம் குரும். ஞான பிரதம். பிரதம் என்றால் ததாதி, கொடுத்தவர். பிரகர்ஷேன ததாதி, யார் ஒருவர் விசேஷமாக கொடுக்கின்றாரோ. எதை? ஞான பிரதம். யார் ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றாரோ பேர்பட்ட குருவை வணங்கி. அப்ப இங்க ஞானத்தை கொடுத்த காரணம், ஞான குரு எனக்கு ஞானத்தை கொடுத்தார். எந்த ஞானத்தை கொடுத்தார்? பிசிக்ஸ் ஞானமா, கெமிஸ்ட்ரி ஞானமா, அல்லது சயின்ஸை பற்றின அறிவா, அல்லது பொருளாதாரத்தை பற்றின அறிவா, அல்லது இன்ஜினியரிங் பற்றின அறிவா? எந்த அறிவை கொடுத்தார்? ஜீவனையும் பிரம்மனையும் உலகத்தையும் பற்றின அறிவை. ஜீவ ஜெகத் ஈஸ்வர ஞானம். இந்த மூன்று விதமான ஞானத்தை கொடுத்து ஜீவனை உலகத்திடத்திலிருந்து மீட்டெடுத்து இறைவனோடு சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஐக்கிய ஞானத்தை யார் கொடுத்தாரோ அந்த குருவை நான் ஞானப்பிரதம் குரு. நமக்கு வேற எந்த அறிவு வேண்டாம். உலகத்தை பற்றின அறிவு நமக்கு இருக்கிறது. நாம் எந்த துறையை சார்ந்திருக்கிறோம் அதை பற்றின அறிவு இருக்கிறது. அந்த அறிவால் நமக்கு என்ன இல்லை? இப்பொழுது நிறைவு என்பது இல்லை. பயம் என்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடாது இருக்கிறது. சோகம் இருக்கக்கூடாது இருக்கிறது. குறைவற்ற தன்மை இருக்கக்கூடாது இருக்கிறது. நான் சுய சார்புத்தன்மை உடையவனா இருக்கணும், ஆனா நான் இப்போது சார்புத்தன்மை உடையவனாக இருக்கின்றேன். பலம் பொருந்தியவனா இருக்க வேண்டும், நான் கோழையாக இருக்கின்றேன். அப்ப அந்த அறிவுலாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு எந்த அறிவு தேவைன்னா என்னையும் பரமாத்மாவையும் இணைத்து இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய அந்த அபேத ஞானத்தை எனக்கு யார் கொடுக்கிறாரோ அந்த குருவை நான் வணங்கி நத்வா வணங்கி விட்டு. அந்த அறிவு தான் என்ன சொல்லிட்டார்? ஞானப்பிரதம். ஞானத்தை கொடு. எந்த ஞானத்தை கொடுக்கிறாராம்? கடைசி வரி
தத்துவபோதா. தத்துவபோதங்கிற ஞானத்தை கொடுத்தவர். தத்துவபோதங்கிற ஞானத்தை கொடுத்தவர். அந்த ஞானத்தை நான் வாங்கின காரணத்தினாலே அந்த அறிவை நான் இப்பொழுது எழுத ஆரம்பிக்கின்றேன், சொல்ல ஆரம்பிக்கின்றேன் அவர் சொல்றார். தத்துவபோதா அபிதீயதே. தத்துவபோதா அபிதீயதே. நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கின்றோம், எழுத ஆரம்பிக்கின்றோம். எதை? தத்துவபோதம். தத்துவம் என்றால் உண்மையை பற்றின தன்மை. உண்மையை பற்றின தன்மையை கொடுக்கக்கூடிய அறிவு போதம். உண்மையை பற்றின தன்மையை கூடிய அறிவை எந்த ஒரு புத்தகம் கொடுக்கின்றதோ அந்த புத்தகம் பேர் தத்துவபோதம் புத்தகம். அந்த அறிவை நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கின்றோம். யாருக்காக? யாருக்காக நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கின்றீர்கள்? முமுக்ஷூனா. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கான இந்த ஞானத்தை நீங்க கொடுத்து விடுவீர்களா என்றால், இந்த ஞானம் எல்லோருக்கும் ஏற்புடைய ஞானம் இல்லை. அப்ப இந்த ஞானம் யாருக்கு தேவை? முமுக்ஷூனா. முமுக்ஷு என்றால் முக்தியிலே யார் ஒருவனுக்கு தீவிரமான ஆசை இருக்கின்றதோ அவனுக்காக, அந்த சாதகனுக்காக, அந்த மூச்சுக்காக விடுபட வேண்டும் என்கின்ற தீவிரமான இச்சை வேண்டும். எதிலிருந்து விடுபட ஆசைப்படுகிறான் இவன்? எதிலிருந்து விடுபட ஆசைப்படுகிறான் இவன்? இந்த மூச்சு உலகத்திடத்திலிருந்து விடுபட ஆசைப்படுகிறானா என்றால் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய கடமைகளில் இருந்து விடுபட ஆசைப்படுகிறானா என்றால் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து விடுபட ஆசைப்படுகிறானா என்றால் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளிடத்தில் விடுபட ஆசைப்படுகிறானா என்றால் இல்லை. தான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து விடுபட ஆசைப்படுகிறானா என்றால் இல்லை. இல்லை இல்லைன்னா பின்ன எதுக்கு எதுல இருந்து விடுபட ஆசைப்படுகிறான்? ஏன்னா இதெல்லாம் நமக்கு அந்நியமா. நாம் அதுல இருந்து விடுபட்டால் நம்ம விட்டு தானா போயிட்டோம், அல்லது நாம் அதை விட்டு போயாகும். அதற்கு நமக்கும் எவ்வகையிலும் உறவு கிடையாது. நாம் அதுக்கு ஒட்டி கொள்ளாமல் பின்ன எதுல இருந்து இவன் விடுபட ஆசைப்படுகிறான்? இந்த முமுட்சு என்று சொல்லக்கூடிய தன்னிடம் இருக்கக்கூடிய தனக்கு தாபத்தை கொடுக்கக்கூடிய, தனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்திலிருந்து விடுபட ஆசைப்படுகிறான். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எனக்கு ஏதோ ஒரு மனதிலே ஒரு வலி, ஒரு நிறைவு இருக்கிறது. ஏதோ ஒரு உணர்வானது என்னை அழித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வலிக்கு காரணம் என்ன என்று தெரியவில்லை. அந்த வலிக்கு காரணமாக இருக்கக்கூடியவற்றை நான் ஆராய்ந்து பார்த்து அதை நான் நீக்க வேண்டும். அதை நான் நீக்குவதுதான் என் வாழ்க்கையினுடைய இலக்கு. அதற்காக அந்த உலகத்திலேயே நான் வந்திருக்கேன். அப்ப இவனிடத்திலே இந்த மனதிலே நிறைவற்ற தன்மைக்கு எது காரணமா இருக்கிறது? பதஞ்சலி யோக சூத்திரத்திலே பதஞ்சலி முனிவர் சொல்கின்றார், 5 விஷயங்கள் இவனுடைய மனதிலே நிறைவற்ற தன்மைக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்னுடைய மனதிலே இப்ப நம்ம மனதில் பார்க்கணும், என்னுடைய மனம் நிறைவற்ற தன்மையோடு இருக்கிறது. மனம் சதா ஒரு விதமான ஒரு வலியோட கூடியதாகவே இருக்கின்றது என்றால், இந்த வலியோட கூடிய நிறைவற்ற தன்மைக்கு எதுதான் காரணமா இருக்க முடியும்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் கொண்டு வந்து முன்னாடி வச்சாச்சு. நிறைவற்ற தன்மையை காரணம் காமித்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வீட்டுக்குள்ள கொண்டு வச்சாச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளையும் பார்த்தாகிவிட்டது. எல்லா உறவுகளுடைய அனுபவங்களையும் அனுபவித்தாகிவிட்டது. எல்லா பொருட்களையும் அனுபவித்தும் ஆகிவிட்டது. எல்லா உலகத்துக்கும் போய் பார்த்தாகிவிட்டது. இருந்தும் மனதிலே ஒரு நிறைவற்ற தன்மை இருக்கு. இதை நான் விட வேண்டுமானால், இந்த நிறைவற்ற தன்மையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறேன் அல்லவா? அந்த ஆசைக்கு பெயர் தான்
இச்சா விருப்பம், அவனுக்கு பேர் தான் முமுட்சு. அந்த 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 நிறைவேற்ற தன்மை கொடுப்பது எது? இந்த 5 விஷயங்கள் அப்படின்னு சொல்றார். பஞ்ச கிளேஷானி. கிளேஷம் என்றால் துன்பத்தை கொடுக்கக்கூடியவை. எவைகள் அவைகள்? பஞ்ச 5 வஸ்துக்கள் நம்மிடம் இருந்து கொண்டு நம்முடைய மனதிற்கு கிளேசத்தை கொடுக்கிறது, மன அமைதியை, மன ஆனந்தத்தை அனுபவிக்க விடாமல் செய்கிறது. எவைகள்? பஞ்ச. அதுல முதல் விஷயம், கீழிருந்து மேல வருவோம். முதல் விஷயம், மனதில் இருக்கக்கூடிய பந்தம் பயம். பந்தம் பயம், இது மனதில் இருக்கக்கூடிய முதல் கிளேசம். எனக்கு என்னுடைய துன்பத்திற்கு என்னடா காரணம்னா இந்த 2 உணர்வுகளும் என்னுடைய மனதில் இருக்கின்றது. பந்த உணர்வும் பய உணர்வும். இந்த எண்ணங்கள் என்னுடைய மனதில் இருக்கின்ற வரை என்னால் மன அமைதியுடன் நிறைவுடன் வாழ. பந்தம் பயம் எங்கிருந்து வந்தது என்றால், உள்ள போகும், மேல போகும். விருப்பத்திலிருந்தும் வெறுப்பில் இருந்தும் வந்ததே பந்தம். விருப்பமும் வெறுப்பும் எனக்கு பந்தத்தையும் பயத்தையும் கொண்டு வந்தது. ஒன்றை விரும்புகின்றேன், விரும்பிய பொருளாக எனக்கு இன்னத்தை வந்து விட்டது. வந்ததனாலே அதை நான் அனுபவிக்க ஆரம்பித்து அதோடு பந்தப்பட்டு விட்டேன். பந்தத்தினாலே ஒரு பொருளை நான் அனுபவிக்காத வரை அந்த பொருளுக்கு நான் பந்தப்படுவதில்லை. ஒரு பொருளை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த அனுபவமானது எனக்கு பந்தத்தை என்ன அறியாமல் கொடுத்து விடுகிறது. அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்கின்ற நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விடுகின்றேன். அந்த பந்த உணர்வு தான் பயத்திற்கு. இப்ப இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு நிரப்பிக் கொள்கிறேன். நான் உங்களை நிறைய சிந்திப்பதற்காக தூண்டுகின்றேன். நீங்கள் நிறைய உங்களுடைய அறிவை கொண்டு இட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். பந்தத்திற்கு எது எல்லாம் காரணம், பயத்துக்கு எது எல்லாம் காரணம், நீங்களும் விட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். நிறைய சிந்தித்து பாருங்கள். இந்த உணர்வுலாம் வரும்போது, இந்த பய உணர்வு பந்த உணர்வு வரும்போது எல்லாம் விருப்பங்கள் தான் காரணம், விரும்பிய பொருள் தான் காரணம், அதை அனுபவித்ததுதான் காரணம். அதனால் ஏற்பட்ட தோஷம் தான் பந்தம். விருப்பமும் வெறுப்பும் பந்தத்தையும் பயத்தையும் கொண்டு வருகிறது. அப்போ முதல் கிளேசம், மனதில் இருக்கக்கூடிய முதல் கிளேசம் பந்தம் பயம். அதிலிருந்து உள்ள போனோம் என்றால் விருப்பம் ராகம். அடுத்தது துவேஷம் வெறுப்பு. விருப்பமும் வெறுப்பும் எங்கிருந்து வந்தது, யாரிடத்திலிருந்து வந்தது என்றால் என்னிடத்திலிருந்து வந்தது. அப்போ நான் விருப்பத்தையும் வெறுப்பையும் கொண்டு இருக்கின்றேன். அப்போ நான் என்பவன் 4வதாக இருக்கக்கூடியவன். கிளேசத்துக்கு அடுத்த காரணம் பந்தமோ பயமோ அல்ல, விருப்பமோ வெறுப்போ அல்ல, நான் பந்தத்துக்கு, நான் தான் கிளேசத்துக்கு துன்பத்திற்கு காரணம். நாம என்ன சொல்றோம், நான் துன்பத்துக்கு காரணம் சொல்றது இல்ல. யாரு துன்பத்துக்கு காரணம் சொல்றோம்? என்னுடைய மனைவி, குழந்தைகள், என்னுடைய அலுவலகத்தை சேர்ந்த செயல்பாடுகள், என்னுடைய பண இழப்பு, பொருள் இழப்பு, என்னை அவமானப்படுத்தி விட்டார், இதெல்லாம் காரணம் சொல்றோம். ஆனா நான் தான் என்னுடைய துன்பத்திற்கு காரணம். இதை எப்பொழுது ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறோமோ ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். நான் தான் எல்லா துன்பத்திற்கும் காரணம். என்னுடைய மனதிலே நிறைவேற்ற தன்மைக்கு காரணம் மைசெல்ஃப் ஒன்லி. நான் தான் என்னுடைய மன நிறைவேற்ற தன்மைக்கு காரணம். இந்த மனம் நிறைவேற்ற தன்மைக்கு நான் தான் காரணம் என்றால் நான் எப்படி காரணமா இருக்க முடியும் என்றால், அப்ப முதல்ல போனோம் 5வது கிளேசம் அறியாமை. என்னை பற்றின அறியாமை, இறைவனை பற்றின அறியாமை, உலகத்தை பற்றின அறியாமை. ஜகத் ஜீவ
ஈஸ்வர அஜ்ஞானம். ஜகத் என்றால் உலகம், ஜீவன் என்றால் நாம் எல்லோரும், ஈஸ்வரன் என்றால் நம்மை படைத்தவர். இந்த மூன்று வேளையும் பற்றின ஞானம் இல்லா தன்மைதான் அறியாமை. இந்த அறியாமையிலிருந்து நான் என்பவர் உற்பத்தியானார். அந்த நான் விருப்பு வெறுப்பை கொண்டு வந்தார். விருப்பு வெறுப்பானது பயம் பந்தத்தை கொண்டு வந்தது. இந்த ஐந்தும் மனதில் இருக்கக்கூடிய துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றது. யார் ஒருவன் இதை ஆராய்ந்து புரிந்து கொண்டு விட்டானோ அவன் என்ன முடிவு பண்ணுகிறான்? இந்த ஐந்தும் தான் என்னுடைய நிறைவேற்ற தன்மைக்கு காரணம். ஆயனாலே இந்த ஐந்தையும் என்னுடைய மனதிலிருந்து நான் தூக்கி எறிந்து விட்டால் நான் நிறைவுற்றவனாக ஆவே என்று யார் இந்த ஐந்தையும் நீக்குவதற்கு முயற்சி எடுக்கின்றானோ அவன்தான் முமுக்ஷு. அப்பேற்பட்ட முமுக்ஷுக்களுக்காக, மோட்சத்தை விரும்பக்கூடியவர்களுக்காக, மோட்சம்னா என்ன புரிஞ்சு கொண்டு இல்லையா? மோட்சம் என்பது இறப்பு அல்ல, விடுபடுவது என்பதை ஓடி ஒழிதல் அல்ல, நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து ஓடி ஒழிதல் அல்ல, துன்பத்திலிருந்து விடுதலை அடைதல் அல்ல. அப்ப முமுட்சுத்தன்மை என்பது என்ன? மனதில் இருக்கக்கூடிய கிளேசத்திலிருந்து விடுதலை. கிளேசத்துக்கு எது காரணம்? அறியாமை. அப்ப அறியாமையை நீக்கி ஞானத்தை பெறுவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் இலக்கை என்று யார் வாழ ஆரம்பிக்கின்றானோ அவர்கள் எந்த ஆசிரமத்துல வேணா இருக்கலாம், எந்த கடமையை வேணா செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், எந்த நாட்டுல வேணா இருக்கலாம், எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், எந்த இனம், எந்த குலம், என்ன ஜாதி வேணா இருக்கலாம். இந்த பாவம் யாருக்கெல்லாம் வருகிறதோ நான் இந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு ஞானத்தை பெற வேண்டும். அதன் மூலமாக இந்த 4 விதமான தடையை நீக்க வேண்டும். அகங்காரத்தை நீக்க வேண்டும், விருப்பு வெறுப்பை நீக்க வேண்டும், பந்தம் பயத்தை நீக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் முமுட்சுக்கள். அவர்களுக்காக முமுட்சுனா பன்மை முமுட்சு முமுட்சுனா அப்பேற்பட்ட முமுட்சுக்களுக்காக இந்த நூலானது தத்துவபோதா அபிதீயதே. இப்ப இந்த முமுட்சு என்று சொல்லக்கூடியவனுக்கு இந்த இந்த அஞ்ஞானத்தை நீக்க வேண்டும் என்று வருகின்ற இந்த முமுட்சுக்கு ஞானத்தை கட்டாயம் கொடுக்கணுங்கிறார். இந்த முமுட்சுவானவன் எப்பேற்பட்ட முமுட்சுவாக குருவை நோக்கி வருகிறான் அதையும் சாஸ்திரம் சொல்லுகின்றது. இந்த 6 விதமான செல்வங்களை தன்னிடத்திலே கொண்டவனாய் ஒரு முமுட்சுவாக குருவிடத்திலே வருகிறான். அப்படி வந்தால் கட்டாயம் இந்த குரு இவனுக்கு ஞானத்தை கொடுத்தே ஆக வேண்டும். ஞானப்பிரதம், ஞானத்தை கொடுத்தே ஆகும். என்ன லட்சணங்கள்? இந்த 6 விதமான லட்சணங்களை உடையவனாய் முமுட்சுவானவன் குருவை நோக்கி வருகிறான். ஏன் குருகுலம் ரொம்ப சிரேஷ்டம்? குருகுலத்தை ஏன் நான் போய் குருவிடத்தை உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்னால், ஞானம் குருவிடத்திலிருந்து நேரடியாக நம்மிடத்தில் வரும்போதே நமக்கு நேரடியாக மாற்றங்களை நாம் உணர. அதான் குருவுக்கும் மாணவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு உத்தமமான உறவா இருப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த 2 பேருடைய உறவுல உறவு இல்லாத உறவு வந்துவிடுகிறது. 2 பேரும் எக்காரணத்தை கொண்டு பந்தப்படுவதே இல்லை. பந்தத்தை நீக்குவதற்காக ஒருவன் வருகிறான், அறியாமை நீக்கிக் கொள்வதற்காக குருவை நோக்கி வருகிறார். குரு ஏற்கனவே அறியாமையிலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார். அப்ப எக்காரணத்தை கொண்டு அவர் பந்தப்பட மாட்டார். பந்தப்படாத ஜீவன்ட்ட பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஜீவன் வந்த போது எக்காரணத்தை கொண்டும் பந்தப்படுவதற்கு விருப்பப்படாது. என்ன பண்ணானா, 2 பேரும் அசங்க பாவத்தோடு, பற்றுதல் அற்ற பாவத்தோடு 2 பேரும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஞானத்தை கொடுக்கிறார். இவன் ஞானத்தை வாங்குறான். அப்ப இந்த ஞானத்தை வாங்கக்கூடியவனுக்கு என்ன லட்சணம் இருக்கணும்? இந்த மோட்சுக்கு என்ன லட்சணம் இருக்கணும்னா, இந்த 6 விதமான லட்சணங்கள் இருக்கு. அதுல முதல் லட்சணம் பிரசாந்த சித்தாய.
குருவிடத்தை வந்து மாணவன் அவரோடு பிரயாணம் செய்கின்ற நேரத்திலே முழு மன அமைதியுடன் கூடியவனா, மன தெளிவுடன் கூடியவனா, பிரசாந்த சித்தாயே. சித்தம் என்றால் மனது, பிரசாந்த சித்தம் என்றால் மனதிலே இந்த இரண்டு விதமான தோஷங்கள் இல்லாதவனா. இரண்டு விதமான தோஷங்கள் நீங்கிட்டா மனது சாந்தமாயிடும். அதுல முதல் தோஷம் மலம், மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு. நம்ம பார்த்தோம்னா 5 கிளேசம். இந்த 5 கிளேசத்துல ராகத்வேஷம் என்கின்ற தோஷம் அதுதான் மலம். பந்த பயம் அதுதான் மலம். இந்த மூன்றும் நீங்கியவனாய் விருப்பு வெறுப்பு பயம் பந்தம் இது மலம் அழுக்கு. இந்த அழுக்கை ஏற்கனவே குருவிடத்தை வருவதற்கு முன்பாகவே நீக்கிக் கொண்டவனாய், அல்லது குருவிடத்தை வந்து குரு சேவா இந்த ராகத்வேஷத்தையும் பந்தத்தையும் பயத்தையும் நீக்கிக் கொண்டவனா. இப்போ இது வந்து முதல் மலத்திலிருந்து விடுபட்டவன். இரண்டாம் மனமானது இது வெளி உலகத்துல, உள்ளுக்குள்ளே வரும்போது மனமானது சதா சஞ்சலப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மன கலக்கத்திலேயே இருக்கிறார், அமைதி இல்லாத மனமுடையவனா இருக்கிறான். அவனை உள்ளுக்குள்ளே உட்கார விடாமல் வெளியிலேயே தள்ளக்கூடிய மனநிலை இருக்கிறது. அதிலிருந்து விடுபட்டவனாய். அப்போ இரண்டாவது அவன் இருக்கக்கூடிய அவனை தடை செய்யக்கூடிய ஞானத்தை வாங்க விடாமல் தடை செய்யக்கூடிய சக்தி விக்ஷேபகா. விக்ஷேபகா, விக்ஷேபம் என்றால் மனக்கலக்கம், மன அமைதி இல்லா தன்மை, மன தூய்மை இல்லா தன்மை, அவனை சதா வெளி உலகத்திலேயே கொண்டு போய் தள்ளி வைக்கக்கூடிய தன்மை. இந்த குணத்திலிருந்தும் விடுபட்டமா. இது ரஜோகுணம். முதல்ல சொல்லப்பட்டது தமோ குணம். இது ரஜோகுணத்திலிருந்து விடுபட்டவனா. குருட்ட வந்து எப்படி அமர்ந்திருக்கிறான்? சத்துவ குணத்திலே மேலோங்கியவனான். பிரசாந்த சித்தாயே, மனம் பியூர் சத்துவ குணத்திலே நிறைவுடன் இருந்து ஞானத்தை பெறுவதற்கு உண்டான எல்லா தகுதியும் உடையவனாய், மன அமைதியோட கூடியவனாய். எப்பொழுது ஞானத்தை கொடுத்தாலும், எவ்வளவு மணி நேரம் ஞானத்தை கொடுத்தாலும், எவ்வளவு வருடங்கள் ஞானத்தை கொடுத்தாலும், எவ்வளவு காலம் ஞானத்தை கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொள்வதற்கு மனம் அமைதியாக தயாராக இருக்கிறது. பிரசாந்த சித்தாயே. இப்பேற்பட்ட முமுட்சு கிடைத்தால் ஞானத்தை கொடுத்தே ஆக வேண்டும் ஒரு குரு. இரண்டாவது லட்சணம் ஜிதேந்திரியாயே. இந்திரியங்களை வென்ற. ஜித என்றால் வெற்றி பெறுதல், ஜெயதி வெற்றி பெற்றிருக்கிறான். இந்திரியாய, இந்திரியங்களை எல்லாம் வென்றவனாய். இதத்தை வென்றவன் என்றால் இந்திரியத்துக்கு பின்னாடி போகாதவனாய். இந்திரியங்களை தனக்கு தன்னுடைய நன்மைக்காக யாரிடம் வைத்துக் கொண்டிருக்கின்றானோ ஏற்பட்டவன். இந்திரியங்களை உயர்வான இலக்கை நோக்கி யார் செலுத்துவதற்கு தகுதியுடையவனாக ஆகியிருக்கானோ அப்பேற்பட்ட மாணவன். அதனால்தான் குருகுலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு வந்து இவன் அடிமையாகி விடக்கூடாது என்பதற்காகவே சுவையான உணவை ஆசிரமத்திலே போட மாட்டார். இப்பொழுதெல்லாம் போடுகிறார். முன்னாடி நீ பண்ணா பிக்ஷை எடுத்துக் கொண்டுதான் வர வேண்டும். பல வீடுகளிலே போய் பிக்ஷை எடுத்துக் கொண்டு வருவார்கள். அந்த அன்னம் சேகரிக்கப்படும். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒண்ணு கிடைக்கும். விதவிதமான சுவையோட கூடி அதை என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையும் ஒன்று சேர்ப்பார். குருவான் எல்லாவற்றையும் மாணவனை விட்டு ஒன்று சேர்க்க சொல்லி அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த முறையிலே குருகுல கல்வியிலே இந்திரியங்களுக்கு இவன் அடிமைப்பட்டு போய்விடக்கூடாது. இவன் இந்த இந்திரியத்தை எல்லாம் ஞானத்திற்கு தயார்படுத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக, அதிகமான அறிவை பெறுவதற்கு தகுதி படைத்ததாக இந்திரியத்தை வைக்க என்பதற்காக இந்த முறையை வைத்தார்கள்.
ஜிதேந்திரியாய. இது ரெண்டாவது. பிரசாந்த சித்தாய ஜிதேந்திரியாய. மூன்றாவது பிரஹீன தோஷாய. மனதிலே எந்த விதமான பாப உணர்வுகளும் இல்லாதவனாய். பிரஹீன தோஷாய. தோஷம் என்றால் குற்றங்கள். குற்றங்கள் எல்லாம் மனதை விட்டு நீங்கியவனாய். பிரஹீன தோஷாய. பாவத்துக்கு உண்டான எண்ணங்கள் எல்லாம் நீங்கியவனாய். பொறாமை நீங்கியவனாய். பிரஹீன தோஷாய. மனதில் இருக்கக்கூடிய குற்ற உணர்வுகள், குற்ற எண்ணங்கள், கெடுதலை செய்யக்கூடிய எண்ணங்கள், பாபகரமான எண்ணங்களில் இருந்தெல்லாம் நீங்கியவனாய். சுத்தமான மனம் உடையவன். இது மூன்றாவது. நான்காவது யதா உக்த காரிணா. யதா உக்தா, எவ்வாறு குரு சொல்லுகின்றாரோ. யதா உக்தா என்றால் யதா எவ்வாறு, உக்தா சொல்லப்படுகின்றனவோ அதை செய்யக்கூடியவனாய். காரிணா, அதை செய்யக்கூடியவனாய். குரு என்ன சொல்லுகின்றாரோ, சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றதோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவனாக, அதை பின்பற்றக்கூடியவனாக, அதை செய்து பார்ப்பதற்கு விருப்பம் உள்ளவனாக, அதன்படி நடக்கக்கூடியவனாக. யதாவுக்த காரிணா. இது நான்காவது லட்சணம். ஐந்தாவது லட்சணம் குணான்விதாய. எல்லா நற்குணங்களையும் பெற்றவனாய். குணான்விதாய. குணான்விதாய. எல்லா நல்ல பண்புகளையும் கொண்டவனாய். நற்குணங்கள் எல்லாம் கொண்டவனாய். தூய்மையான சத்துவகுணத்தை நிறைந்தவனாய். ஆறாவது குணம் சர்வதா அனுகதாய. சர்வதா எப்பொழுது அனுகதாய, குருவையே பின்பற்றக்கூடியவனாய். குருவனுடைய வார்த்தையவே, குருவனுடைய வாழ்க்கையவே பின்பற்றக்கூடியவனாய் இருக்கக்கூடிய முமுக்ஷுனா, முமுக்ஷுக்களுக்காக. பிரசாந்த சித்தாய ஜிதேந்திரியாய பிரஹீன தோஷாய யதாவுக்த காரிணஹ குணான்விதாய சர்வதா அனுகதாய. இப்பேற்பட்ட முமுக்ஷு எங்கிருந்து வந்தாலும் அவனுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு குரு தயாராக. இப்ப இவனுக்கு என்ன வேணும்? மலத்திலிருந்தும் விக்ஷேபத்திலிருந்து விடுபட்டவனுக்கு இப்ப ஒரே ஒரு தோஷம் இருக்கு. அது நீங்கிட்டா மனம் நிறைவடைஞ்சிருக்கும். என்ன தோஷம்? ஆவரணம் என்கின்ற தடை. காலையிலே பார்த்தோம். ஆவரணம் என்றால் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை மூடி வைத்திருக்கக்கூடிய ஒரு திரைக்கு பெயர் ஆவரண சக்தி என்று. ஆவரணம் என்றால் மறைத்தல், மூடுதல். சூரியனை மேகம் மூடி இருப்பதை போல நம்முடைய உண்மையான சொரூபத்தை இந்த ஆவரண சக்தியானது மூடி இருக்கிறது. அஞ்ஞான திரையானது மூடி இருக்கிறது. நம்முடைய அறிவிலே இந்த அஞ்ஞான திரையை ஞானத்தின் மூலமாக நீக்குகிறார். நீங்க கண்கள்ல கண்ணிலே கண்ணுடைய பார்வையை மறைக்கக்கூடிய ஒரு திரை வரும். உடனே டாக்டர் சொல்லுவார், உங்களுக்கு கேட்பாக் ஆபரேஷன் பண்ணி அந்த கண் பார்வையிலே மூடி இருக்கக்கூடிய திரையை நீக்கிவிட்டால் உங்களுக்கு நேரடியாக பார்வை தெரியும். அப்ப பார்வையில பார்வை குறைபாடு இல்லை, அந்த பார்வையை பார்க்க விடாமல் மறைக்கக்கூடிய ஒரு திரை. அந்த திரையை நீக்கிட்டா போதும், பார்வை கிடைச்சிடும். அதே போல என்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சொரூபம் பூர்ணம் ஆனந்தம், அதை அனுபவிக்க விடாமல் ஒரு திரை இருக்கு எனக்கு முன்னாடி. அந்த அறிவுடைய ஒரு திரை, அந்த திரைக்கு பெயர் ஆவரண சக்தி. அதை என்ன பண்றார் குரு? அறிவை கொண்டு இந்த திரையை நீக்குகிறார். கிராமங்கள்லாம் நீங்க முன்னாடி போனீங்கன்னா உமி அடுப்புன்னு ஒண்ணு உண்டு. அந்த உமியில தீபமானது, அக்னியானது எரிந்து கொண்டே இருக்கு. ஆனா அந்த அக்னி இருப்பதே தெரியாது.
உண்மையை லேசா நாம விளக்கணும்னா அந்த அக்னியை பார்க்கணும். அது எப்போதுமே கிராமத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் யாராவது வந்து கொண்டே இருப்பார்கள், அல்லது குழந்தைகளுக்கு கட்டாயம் சுத்தமான பால் தேவைப்படுவதற்காக அந்த உண்மை அடுப்புல எப்போதுமே பால் பாத்திரம் சூடாகிக்கொண்டே இருக்கும், அல்லது ஜலமானது சூடாகிக்கொண்டே இருக்கும். இப்ப இந்த அக்னியானது உள்ளுக்குள்ளே இருக்கின்றது தெரியவதில்லை. ஒருவேளை நமக்கு அந்த அக்னியை உஷ்ணம் வேணும்னா என்ன பண்ணணும்? லேசா அந்த உண்மையை நாம் வந்து ஊதினா போதும், உடனடியாக அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னியானது வெளியிலே வருவதை பார்க்கணும். அதே போல அறிவனுடைய துணை கொண்டு நான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்குள்ளதான் இருக்கு. அதை பார்க்க விடாமல் தடுக்கின்ற திரையை நான் அறிவை கொண்டு நீக்கிவிட்டான். அந்த வேலையை தான் குரு பண்றார். அப்ப இங்க இந்த மாணவனுக்கு என்ன வேணும்? இந்த முமுட்சுவுக்கு அறியாமை திரையை விளக்கிக் கொள்வதுதான் ஒரே வேலை. அதற்காக இவன் வருகின்றான். முமுட்சு நாம் அப்பேற்பட்ட முமுட்சுவுக்கு தத்துவபோதா அபிதீயதே. தத்துவபோதம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலானது ஏற்றப்படுகிறது, சொல்லப்படுகிறது. சரி சுவாமிஜி, இந்த நூல் தத்துவபோதங்கிற நூல்னால மூக்ஷுவுக்கு என்ன லாபம், என்ன கிடைக்கும் உனக்கு? இந்த அறிவுனால என்ன கிடைக்க போகுது உனக்கு? அவரே சொல்லிட்டார், ஹிதார்த்தாய. ஹிதார்த்தாய, ஹிதம் ஹித அர்த்தாய. அர்த்தாய என்றால் அதன் பொருட்டு, அதற்காக. ஹித அர்த்தாய என்றால் நன்மையின் பொருட்டு, நன்மைக்காக. ஹிதம் என்றால் நன்மை, நன்மையின் பொருட்டு. யாருடைய நன்மையின் பொருட்டு? முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய, முமுக்ஷுக்களுடைய நன்மையின் பொருட்டு இந்த தத்துவபோதம் ஞானமானது எங்களால் இங்கே எழுதப்பட இருக்கிறது. ஹிதம் பிரியம் ரெண்டும் நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. பிரியமாக இருக்கக்கூடியவை எல்லாம் இன்பமாக, பிரியம் என்றால் இன்பம், இன்பத்தை கொடுக்கக்கூடியவை எல்லாம் பிரியமாக இருக்க வேண்டும் என்று அவசியம். எதெல்லாம் நமக்கு பிரியத்தை கொடுக்கிறதோ அவையெல்லாம் நமக்கு நன்மையை கொடுக்க வேண்டிய அவசியம். நமக்கு பிரியத்தை கொடுக்கக்கூடியவை இன்னொருத்தருக்கு பிரியத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்திலே பிரியத்தை கொடுத்த ஒரு பொருள் அடுத்த காலத்திலே நமக்கு பிரியத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிரியம் என்றால் பிடித்த மாதிரி, எனக்கு பிடித்தமான விஷயம் பிரியம், எனக்கு பிடிக்காத விஷயம் பிரியம் என்றால் பிடித்தமானவை. எதையெல்லாம் எனக்கு பிடிக்கிறதோ அவையெல்லாம் ஒரு காலத்தை பிடிக்காமல் போகிறது, எவையெல்லாம் ஒரு காலத்தை பிடிக்காமல் போகிறதோ அவையெல்லாம் ஒரு காலத்தை பிடித்த மாறியார். ஆனால் எனக்கு பிடித்தவை இன்னொருத்தருக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு காலத்தை பிடித்தவை அடுத்த காலத்தை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிடித்தமான பொருள்கள், பிரியமான பொருள்கள், இன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள்கள் நமக்கு இரண்டு விதமான நன்மையை செய்யணும். ஆனா செய்கிறதா என்று பார்த்தால் பிரியத்தை கொடுக்கக்கூடிய, இன்பத்தை கொடுக்கக்கூடிய பிடித்தமான பொருள்கள் நமக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நிறைவற்ற தன்மையை போக்கணும், மன ஆனந்தத்தை கொடுக்கணும். இந்த ரெண்டையும் செய்கிறதா? இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரியமான பொருட்கள் எல்லாம், அது மனைவியா இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், சேர்த்து வைத்த செல்வங்களாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அழகா இருக்கலாம், என்னவா இருக்கிறது. எதெல்லாம் பிரியமோ அதெல்லாம் எனக்கு துன்பத்தை நீக்கி இன்பத்தை கொடுக்கும், நிறைவு என்கின்ற தன்மையை கொடுக்கும். ஆனால் அவைகள் எதுவுமே எனக்கு நிறைவு என்கின்ற தன்மையை கொடுக்கவில்லை, என்னுடைய துன்பத்தையும் போக்கவில்லை. அதனால்தான் இதை உணர்ந்த பரமாத்மா பட்டினத்து அடியவர்களுக்கு ஒரு பெரிய வைர வியாபாரி, அந்த காலத்திலேயே வைரத்தை வெளிநாட்டிலிருந்து
எப்படி கப்பலிலே யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு வந்து வியாபாரம் செய்ததெல்லாம் அவர் செய்திருக்கிறார். கடவுள் மேல அபரிமிதமான பக்தி கொண்டவர், வீட்டுக்கு எந்த அழி வந்தாலும் உணவிடக்கூடியவர், நிறைய தான தர்மங்கள் பண்ணக்கூடியவர். இப்பேற்பட்ட வைர வியாபாரிக்கு பரமாத்மா உண்மையை குறித்து தன்னோட ஆட்கள் முடிவு பண்ணிட்டார். எல்லா பொருளையும் கொண்டு வீட்டை வைத்து விட்டு போகும் நேரத்தில் ஒரே ஒரு சிறு துண்டை பேப்பரை அவர்கள் பிடிச்சு பார்க்கிறார். காதற்ற ஊசியும் வாராதுதான் அவ்வளவுதான். நீ இறக்கும் தருவாயிலே, கடை வழி என்றால் இறக்கும் தருவாயிலே உன்னோட நீ சேர்த்த செல்வங்கள் எதுவும் வராது, காதற்ற ஊசி கூட வராது. காதற்ற ஊசியும் வாராதுதான் கடை வழிக்கு. அவ்வளவுதான். ஒரு துண்டை கட்டி கொண்டு கிளம்பிட்டார். ஒரே ஒரு துண்டை மட்டும் இடுப்பிலை கட்டி கொண்டு கிளம்பிட்டார். அப்பேற்பட்ட மகான் அவருடைய வாக்கிலிருந்து வருகிறது பாருங்கள். இறைவன் ஒருவர், அவர் இருக்கிறார், அவர் ஒருவர் தான் இருக்கிறார் என்ற நட்பு செல்வங்கள் உண்மை அல்ல என்று மனதிலே நினைத்துக் கொண்டே இரு. உண்டென்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு. ஒன்று என்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு. செல்வமெல்லாம் அன்று என்று இரு. உலகத்தில் நாம் சேர்க்கக்கூடிய எல்லா செல்வங்களும் அற்று போய்விடும். அவைகளால் நமக்கு பிரியங்கள் கிடைக்கலாம், அவைகளால் நமக்கு இன்பங்கள் கிடைக்கலாம். ஆனால் அவைகள் எதுவும் என்னுடைய சந்தோஷத்தை போக்காது, என்னுடைய சந்தோஷத்தை கொடுக்காது, என்னுடைய துக்கத்தை போக்காது. ஆயினாலே இவைகள் எல்லாம் அன்று என்று இரு. மனதா இவைகளோடு இருந்தாலும் இவைகள் எனக்கு நிறைவை கொடுக்காது என்கின்ற உணர்வோடு இறைவன் உண்டு என்று இறைவனை நோக்கி போ. அதுதான் உண்மையான ஹிதம். அதுதான் உண்மையான ஹிதம். ஹிதம் என்றால் நமக்கு நன்மை, நமக்கு மட்டுமில்லை, உலகத்திற்கு எல்லாருக்கும் நன்மை கொடுக்கக்கூடியது எது? என்னை நான் அடைதல். என்னை நான் அடைவதுதான் உண்மையான. என்னை தவிர்த்து நான் போகின்ற வரை, என்னை தவிர்த்து நான் வெளி உலகத்திலே விஷயங்களை நோக்கி போகின்ற வரை அவைகளால் எனக்கு பிரியத்தை கொடுக்கலாம், இதத்தை கொடுக்க முடியாது. அனுபவபூர்வமா நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த பேசுவோம். அடிக்கடி ஒரு விஷயத்த பேசுவோம். உதாரணத்துக்கு நாம யார் நம்முடைய உறவுகள் இடத்துல யார் வீட்டுக்கோ அவங்களுடைய வீட்டிலே ஒரு விழாவுக்காக நம்மை அழைத்திருக்கிறார்கள், போயிருக்கோம். அவர்கள் நம்மை கட்டாயம் வந்தே ஆக வேண்டும், உங்களுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கிறேன், நீங்கள் என்ன வசதி கேட்டாலும் ஏற்படுத்தி கொடுக்கிறேன், கட்டாயம் எங்களுடைய குழந்தைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த விழாவில் நீங்க கலந்து கொள்ள வேண்டும். போயும் விரும்பி போயும். ஆனால் நம்முடைய உள் மனசை என்ன சொல்லுகிறது? வீட்டில் இருக்கக்கூடியதை விட அதிகமான வசதிகள், அதிகமான சுகங்கள், அதிகமான சந்தோஷங்கள் அங்கே இருந்தாலும், வீட்டில் கிடைக்காத எல்லா அனுபவங்களும் அங்கே கிடைத்தாலும் நம்முடைய மனம் என்ன சொல்கிறது? எப்பொழுது என்னுடைய வீட்டுக்கு போவேன், என்னுடைய வீட்டுல அங்க இருக்கக்கூடிய வசதியை விட பாதி அளவு கூட வசதி இல்லை, அங்கு கிடைத்த சாப்பாட்டினுடைய அளவு, சாப்பாட்டு ருச்சியை விட என்னுடைய வீட்டிலே கொஞ்சம் கூட அது இல்லை. எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரு நிறைவற்ற தன்மையை நான் உணர்கிறேன் எப்பொழுது என்னுடைய வீட்டுக்கு. ஏன் என்னுடைய வீட்டுல போனா நான் எல்லாவற்றையும் விட்டு நான் நானாக இருக்கலாம். இங்க நான் நானாக இருக்க முடியவில்லை, மற்றவர்களுக்காக நான் இங்கே இருக்க வேண்டியிருக்கிறது. பலதரப்பட்ட உறவுகளுக்கு ஏற்ப, அந்த உறவுகளுக்கு ஏற்ப நான் உறவாட வேண்டியிருக்கிறது. பலதரப்பட்ட பதவி உடையவர்களோட, பதவியோட கூடிய மக்களோட நான் உறவாட வேண்டியிருக்கிறது. பல பணக்காரர்களோடு இருக்கும்போது அதற்கேற்ற உறவாட வேண்டியிருக்கிறது. எல்லாம் வேதனையை கொடுத்தது, மன நிறைவை கொடுக்கவில்லை.
எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நான் நானாக இருக்கும் போது ஆனந்தம். இதே அனுபவம் இங்க வருவோம். எப்பொழுது நான் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு நான் நானாக இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு வருகின்றேனோ ஞானத்தின் மூலமாக, அந்த ஞானத்தை குரு கொடுப்பது மூலமாக எதெல்லாம் இப்பொழுது நான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் என்னுடைய நிலைக்கு என்னுடைய உண்மை சுரூபத்தை அடையும் போது அது உண்மையான நன்மை கொடுக்கின்றது. அந்த நன்மையை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் மாணவர்களுக்காக. முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாயே. அப்போ நன்மை என்பது உலகத்திற்கு எல்லோருக்குமே தேவைப்படுகிறது. ஆனால் யார் அதுக்குண்டான தகுதியை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கின்றது. மற்றவர்களுக்கு நன்மை வேண்டாம், இன்பம் போரும், பிரியம் போரும், அவர்கள் அதையெல்லாம் அனுபவித்து அது ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு மெதுவாக இங்கே வருவார்கள். அதுவரைக்கும் இந்த ஹிதமானது அழியாமல் காத்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் அந்த ஹிதத்தை நோக்கி வந்துவிட்டால், நன்மையை நோக்கி வந்துவிட்டால், அப்பேற்பட்ட அந்த ஹிதம் ஞானத்தின் குரு ஞானத்தின் மூலமாக உபதேசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. அந்த உபதேசத்தின் பேர் தான் தத்துவபோதா அபிதீயதே. இவ முழுமையா இந்த பாடலை நீங்க படிச்சீங்கன்னா புரியும். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரு முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்துவபோதோ விதீயதே. இது வணக்க பாடல், வந்தன பாடல். அடுத்தது, இந்த புஸ்தகமானது எதற்காக எழுதப்படுகிறது அப்படின்றத சொல்லணும். விதி. இந்த புஸ்தகம் யாருக்காக, யாரை மனதில் கொண்டு எழுதப்படுகிறது, யாரை மனதிலே கொண்டு எந்த நன்மைக்காக, எந்த பலனை வேண்டி நீங்கள் எழுதி. ஒரு காரியம் செய்யும் போது நாம கேட்கணும், எதற்காக இந்த காரியத்தை செய்கிறார், யாருக்காக இந்த காரியத்தை செய்கிறார். வீட்டிலேயே எடுத்துக்கொள்ளுங்கள். சமையல் பண்றோம் வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, அதனால சமையல் பண்ணணும்னு தோணி சமையல் பண்றேன். நம்ம அடுத்த கேள்வி, யாருக்கு சமையல் பண்ணிக்கிறாங்க? சும்மா சமையல் பண்றேன். யாராவது பண்ணுவோமா? யாரை நிமித்தமாக கொண்டு இந்த பாயகம் பண்ணிக்கிறார், யாரை நிமித்தமாக கொண்டு வழி பண்ணுகிறார், யாரை நிமித்தமாக கொண்டு நீரை. அப்போ எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் யாருக்காக இல்லை. அதே போல இந்த ஞானம், இந்த தத்துவபோதம் என்று சொல்லக்கூடிய ஞானம் யாரை நிமித்தமாக கொண்டு நீங்கள் எழுதுகிறீர்கள், இதை படிப்பதற்கு யாருக்கு தகுதியானது இருக்கிறது? யார் இந்த புஸ்தகம் படிப்பதற்கு தகுதியானது, யாரை நீங்கள் மனதில் கொண்டு எழுதுகிறீர்கள், அது சொல்லப்படணும். இரண்டாவது, இந்த புஸ்தகம் படிப்பதற்கு இவர்தான் அருகதை உடையவர். என்ன விஷயமானது இந்த புஸ்தகத்திலே நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? என்ன விஷயம் இந்த புஸ்தகத்திலே நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? சும்மா எழுதினேன் சார், போர் அடிச்சு எழுதினேன் சார். என்ன புஸ்தகம், என்ன விஷயம் இருக்கிற புஸ்தகத்துல, அதுவும் சொல்லப்பட வேண்டும். முதல்ல யாருக்காக இந்த புஸ்தகம், இரண்டாவது என்ன விஷயம், இந்த புஸ்தகத்திலே என்ன விஷயமானது இருக்கிறது, என்ன பொருள் இருக்கிறது இந்த புஸ்தகத்திலே, மூன்றாவது இந்த புஸ்தகத்தை படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன பலன் கிடைக்கும், அது சொல்லப்பட வேண்டும். நான்காவது, இந்த புஸ்தகத்தை தொடர்பு கொள்ளக்கூடியவன் எதன் மூலமாக இந்த பலனை, ரிலேஷன்ஷிப், இந்த புஸ்தகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடியவனுக்கும் இந்த புஸ்தகத்தினுடைய விஷயத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்தி எதன் மூலமாக இந்த உயர்ந்த பலனை அந்த சம்பந்தத்தையும் சொல்லி ஆகும். அப்ப இதுக்கு பெயர் என்னன்னா அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்தம் என்றால் மாணவன் முழுமையாக தன்னை தகுதியுடையவனாக ஆக்கிக்கொண்டு
உலகத்திடத்திலே எல்லா அனுபவத்தையும் பார்த்திருக்கிறான், மற்றவர்களுடைய அனுபவத்தையும் பார்த்திருக்கிறான், எல்லோருடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவத்தை சேர்த்து வைத்திருக்கிறான், புஸ்தகத்தை எல்லாம் படித்து பார்த்திருக்கிறான். இந்த உலகத்திலும் சரி மேலுலகத்திலும் சரி ஏற்படக்கூடிய அனுபவங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்ததற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறான். என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய நிறைவற்ற தன்மை போக வேண்டுமானால் அதற்கு ஞானம்தான் நேரடியான சாதனம். ஆயினாலே நான் ஞானத்தை வாங்க போகிறேன் அப்படின்னு தன்னை தகுதியுடையவனாக ஆக்கிக்கொண்டு மலத்தையும் விக்ஷேபத்தை நீக்கிவிட்டு முழு தகுதி உடையவன், 6 தகுதி பார்க்கும் அல்லவா, இந்த 6 தகுதியை உடையவனாக இவன் தன்னை ஆக்கிக்கொண்டு என்ன ஆகின்றான், இந்த ஞானத்தை பெறுவதற்கு உண்டான அதிகாரியாக. முதல்ல இந்த புஸ்தகத்துல என்ன என்ன விஷயம் இருக்கிறது என்றால் அதிகாரியினுடைய லட்சணம். அப்ப இங்க அனுபந்தத்துல முதல்ல யாரை பத்தி சொல்லப்படுகின்றது, அதிகாரி, தகுதியுடையவன். ஒரு தகுதியுடையவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், அந்த தகுதிகள் என்ன என்ன என்பதை எல்லாம் அடுத்து வரக்கூடிய சொல்லப்படுகின்றார். அது முதல் அனுபந்த சதுஷ்டயற்ற. சதுஷ்டயம் என்றால் சது என்றால் 4, சதுஷ்டயம் என்றால் 4உடன் கூடியது, அனுபந்தம் என்றால் 4 விஷயங்கள் இந்த புஸ்தகத்திலே இருக்கிறது. அதோடு தன்னை பந்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவன், தனக்கு முழுமையான தகுதி ஏற்படுத்திக் கொண்டு இந்த 4 விஷயங்களோட யார் தன்னை இணைத்துக் கொள்கின்றானோ அந்த இணைப்புக்கு பெயர் அனுபந்தம். அனுபந்தம் என்றால் இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 4. அந்த 4 என்ன, முதல்ல அதிகாரி, இந்த ஞானத்தை வாங்கக்கூடிய தகுதி படைத்தவன். 2வது அவன் நாட வேண்டிய விஷயம் அறிவு ஞானம். 3வது ஞானத்தினாலே உண்டான பலன். 4வது சம்பந்தம். சம்பந்தம். இந்த 4க்கு பெயர் அனுபந்த சதுஷ்டயம் என்று. அனுபந்தம் என்றால் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுதல், தொடர்ந்து தன்னை இந்த 4 விஷயங்களோட இணைத்துக் கொள்கின்ற செயல்பாடு. அப்போ ஒரு புஸ்தகம் என்று சொன்னால் அதுல இந்த 4 விஷயம் இருக்கணும். அப்ப இது புஸ்தகத்துக்கு உண்டான சதுஷ்டயம். ஒரு புஸ்தகம் என்றால் இந்த 4 இருக்கணும், அதிகாரி, விஷயம், பலம், சம்பந்தம். இந்த 4 இந்த புஸ்தகத்துல இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது, அடுத்த பேராகிராஃப்ல சொல்லுகிறாங்க. பேராகிராஃப் முதல்ல படிப்போம், அப்புறம் சிந்திக்கலாம். சாதன சதுஷ்டய. சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிணாம். சம்பன்ன அதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம். மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம். தத்துவ விவேக பிரகாரம் பக்ஷ்யாமஹா. பக்ஷ்யாமஹா. இந்த 4ம் இந்த பேராகிராஃப்ல இருக்கு. அதிகாரி, விஷயம், பலம், பிரயோஜனம். என்ன சொல்ல வருகிறார், நாளை காலை வாருங்கள் சொல்லுகிறேன்னு சொல்றார். நாளை பாருங்கள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். हरि ओम. हरि ओम स्वामी जी. हरि ओम.